வணக்கம் அன்பு கவிதை உறவுகளே. நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன். வழக்கம்போல் இன்றும் ஒரு கவிதையோடு உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். இன்றைய கவிதையின் தலைப்பு தெருக்கோடி நாய்கள். இன்றைய கவிதையின் தலைப்பு தெருக்கோடி நாய்கள். இனி கவிதைக்குள் செல்லுவோமா? எருமையை கடத்தும் சண்டையில் கலந்து கொண்டு மாண்ட நாயின் வீரம் தண்டராம்பட்டில் நடுகளென நிலைத்திருப்பதை எனது பேராசிரியர் சர்க்குணமையா எடுத்துச் சொன்னது. எருமையை கடத்தும் சண்டையில் கலந்து கொண்டு மாண்ட நாயின் வீரம் தண்டராம்பட்டில் நடுகளாக விட்டிருப்பதை எனது பேராசிரியர் சர்க்குணமையா எடுத்து சொன்னது. பசுமரத்து ஆணி போல் இல்லாமல் தண்ணியில் கலந்த உப்பு மாதிரி இன்றும் நினைவில் இருக்கிறது. பசுமரத்து ஆணி போல் இல்லாமல் தண்ணியில் கலந்த உப்பு மாதிரி இன்றும் நினைவில் இருக்கிறது. ஒருவேளை உள்ளவரை இருக்கக்கூடும், ஒருவேளை உள்ளவரை இருக்கக்கூடும். ஊரிலிருந்து வந்தவனுடைய 4 நாய்கள், ஊரிலிருந்து வந்தவனுடைய 4 நாய்கள் மலையதிர குறைக்கின்றன. ஊரிலிருந்து வந்தவனுடைய 4 நாய்கள் மலையதிர குறைக்கின்றன. அந்த நாய்களின் குறைப்புக்கு அஞ்சி, அந்த நாய்களின் குறைப்புக்கு அஞ்சி அவள் அவனை நெருங்க இந்த சாக்கில் அவளுடைய காம ஊற்றுக்களை கலவி பார்க்கிறான் அவன். அவளுடைய காம ஊற்றுக்களை கலவி பார்க்கிறான் அவன் என்று நான் படித்த குறிஞ்சிப்பாட்டு புத்தகத்தில் எழுதி அடிக்கோடி இட்டதுண்டு. ஜீன்ஸ் போட்ட பெண்களையும் கோட் ஷூட் போட்ட ஆண்களையும் வண்ண வண்ண விளக்குகளோடு பழைய இரவை கிழித்தோடும் வாகனங்களையும், ஜீன்ஸ் போட்ட பெண்களையும் கோட் ஷூட் போட்ட ஆண்களையும் வண்ண வண்ண விளக்குகளோடு பழைய இருளை கிழித்தோடும் வாகனங்களையும் கண்டு குறைத்து கடிக்க விரட்டுகின்றன திருநாய்கள். கண்டு குறைத்து கடிக்க விரட்டுகின்றன திருநாய்கள். தெருவில் நாய்களின் தொல்லை தாங்க முடியவில்லை என்று பஞ்சாயத்து தலைவரிடம் சொன்னபோது, திருநாயின் சுதந்திரம் தெருவில்தான் இருக்கிறது, திருநாயின் சுதந்திரம் தெருவில்தான் இருக்கிறது, நான் என்ன செய்ய என்கிறார். தெருவில் நாய்களின் தொல்லை தாங்க முடியவில்லை என்று பஞ்சாயத்து தலைவரிடம் சொன்னபோது, திருநாயின் சுதந்திரம் தெருவில்தான் இருக்கிறது, நான் என்ன செய்ய என்கிறார். புதிதாக வழி தவறி வரும் நாய்களை கூட தங்கள் தெருவில் அனுமதிப்பதில்லை திருநாய்கள். புதிதாக வழி தவறி வரும் நாய்களை கூட தங்களது தெருவில் அனுமதிப்பதில்லை திருநாய்கள். திருப்பெயரை சுமந்து கொண்டு தெருக்கோடியில் நிற்கும் பலகையின் நிழலில்தான் நாய்களுக்கு இருப்பு. திருப்பெயரை சுமந்து கொண்டு தெருக்கோடியில் நிற்கும் பலகையின் நிழலில்தான் நாய்களின் இருப்பு. அவ்வப்போது தெருவில் உலாவரும் தேரோடும் காரோடும் இணைந்து குழைந்து வாழையாட்டி குஷியாகி போவதுண்டு நாய்கள். அவ்வப்போது தெருவில் உலாவரும் தேரோடும் காரோடும் குழைந்து இணைந்து வாழையாட்டி குஷியாக போவதுண்டு நாய்கள். ஒருமுறை திருவிழா
வந்த காரின் முன், ஒருமுறை தெருவில் உலா வந்த காரின் முன் முன்னங்கைகளை தூக்குவதைப் போல முன்னங்கால்களை தூக்கி வணக்கம் செலுத்துகையில், முன்னங்கைகளை தூக்குவதைப் போல முன்னங்கால்களை தூக்கி வணக்கம் செலுத்துகையில், உணவுப் பொட்டலங்கள் சிலவற்றை வீசிவிட்டு, ஒன்றில்லாத நாய்களுக்கு பௌச பாத்தியா என்று முணுமுணுத்துக் கொண்டே உணவுப் பொட்டலங்களை வீசிவிட்டு, உண்ட வீடில்லாத நாய்களின் பௌச பாத்தியா என்று முணுமுணுத்துக் கொண்டே வேகமாக ஓடி மறைந்தது கார். வேகமாக ஓடி மறைந்தது கார். இன்னும் அதே திருக்கோடியின் பலகையின் நிழலில்தான் நாய்களின் இருப்பு. இந்த திருக்கோடி நாய்கள் எப்போது உலக நாய்களாக மாறும்? இந்த திருக்கோடி நாய்கள் எப்போது உலக நாய்களாக மாறும்?